ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வாழ்நாள் கற்றல் மற்றும் விரிவாக்க துறை தலைவர் டாக்டர் வெங்கட் ரவி அவர்கள் கேரள மாநிலம் ஸ்ரீ நாராயணா அறக்கட்டளை கல்லூரி ஆசிரியர்களுக்காக நடத்திய பயிலரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி அளித்தார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கணிதவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் நாகமணி அவர்கள் 50 லட்சம் மதிப்பிலான ஃபுல் பிரைட் ஃபெல்லோஷிப் விருது பெற்று பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு மாண்புமிகு துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநதம் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கிராமிய எரிசக்தி மைய இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் கிருபாகரன் அவர்கள் விஞ்ஞானிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கான பயிற்சி திட்டத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிதி அனுமதி பெற்றுள்ளார். அவருக்கு மாண்புமிகு துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநதம் அவர்கள் பாராட்டு தெரிவித்தார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. மாண்புமிகு துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநதம் அவர்கள் தலைமை உரையாற்றி பயிற்சியினை தொடங்கி வைத்தார். திரு கருணை ஆனந்தன், திரு மகேந்திரன் ஆகியோர் இப்பயிற்சியினை வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை பல்கலைக்கழக நிதிப்பிரிவு செய்திருந்தது. காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக காந்திய சிந்தனை மற்றும் அமைதி அறிவியல் துறை ஏஐ தொழில்நுட்ப உலகில் காந்திய பொருளாதாரம் எனும் பொருளிலான கருத்தரங்கினை நடத்தியது. மாண்புமிகு துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநதம் அவர்கள் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். பெங்களூரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மைய விஞ்ஞானி டாக்டர் வேணு மாதவ் கோவிந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் மணி அவர்கள் செய்திருந்தார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கூட்டுறவுத்துறை பிகோப் மேனாள் மாணவர் திரு அசோக் ராஜ் அவர்கள் சிஇஓ ஆஃப் பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஆஃப் ஐஓடி விருது பெற்றுள்ளார். அவருக்கு துறை தலைவர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் தமிழ்மணி மற்றும் பேராசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக பொன்விழா ஆண்டை கொண்டாடும் வகையில் உயிரியல் துறை மேனாள் மாணவர் சந்திப்பு கூடுகை மே 26, 2026 தேதியன்று இணையம் வழியாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் டாக்டர் பி. யு. மகாலிங்கம் அவர்கள் செய்திருந்தார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கிராமிய சுகாதாரத்துறையின் பொறுப்பு தலைவராக முதுநிலை பேராசிரியர் டாக்டர் மகாலிங்கம் அவர்களும் ஒருங்கிணைப்பாளராக பொறியாளர் ரூசோ அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக உயிரியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ராமசுப்பு அவர்கள் தென்கொரிய பல்கலைக்கழகத்தின் வருகை தரு பேராசிரியராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மாண்புமிகு துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநதம் அவர்கள் பாராட்டு தெரிவித்தார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக உதவி பதிவாளர்கள், பிரிவு அலுவலர்கள் மெடிகாப்ஸ் பல்கலைக்கழகம் நடத்திய கல்வித்துறைகளில் மேலாண்மை எனும் தலைப்பில் 4 வார காலம் நடைபெற்ற பயிற்சியில் பங்கேற்றனர். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக டாக்டர் டி. எஸ். சவுந்தரம் சுகாதார மையம் மற்றும் திண்டுக்கல் இன்னர்வீல் கிளப் சார்பாக 2ஆம் கட்ட கர்ப்பப்பை புற்றுநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. சுகாதார மைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சதீஷ்குமார் அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக தமிழ் துறையில் 4/7/2026 தேதியன்று தமிழ் மேற்கோள்கள் அளவீடு எனும் பொருண்மையில் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. மாண்புமிகு துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநதம் அவர்கள் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் ப. ஆனந்தகுமார் மற்றும் சான்லாக்ஸ் பன்னாட்டு இதழ் பொறுப்பாளர்கள் இணைந்து செய்திருந்தனர். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக யுஜிசி MMTTC சார்பில் 25வது ஆன்லைன் NEP ஓரியன்டேஷன் அண்ட் சென்சிடைசேஷன் புரோகிராம் நடைபெற்றது. திட்ட இயக்குநர் பேராசிரியர் ஸ்ரீதேவி அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக உடற்கல்வியியல் மற்றும் யோகா மையத்தின் சார்பில் 12வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வினை மாண்புமிகு துணைவேந்தர் டாக்டர் ந. பஞ்சநதம் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை இயக்குநர் பேராசிரியர் சுகுமார் அவர்கள் செய்திருந்தார். காசி தமிழ் சங்கமம் 4.0 தமிழ் கற்கலாம் நிகழ்வின் நிறைவு விழா சென்னை லோக் பவனில் மேதகு தமிழ்நாடு ஆளுநர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நமது பல்கலைக்கழக தமிழ்துறை முதுநிலை பேராசிரியர் டாக்டர் ஓ. முத்தையா மற்றும் தமிழ்துறை ஆய்வாளர் டிக்ஷன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ. முத்தையா, இயக்குநர் பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா. சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை பா. வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.